இயேசுவினுடைய பணிவாழ்வு யூதர்களுக்கு போதித்தது, அவர்களிடையே புதுமை செய்தது என்பதிலிருந்து தாண்டி பிற இனத்தார் வாழும் பகுதிக்கு செல்கிறது. அங்கேயும் அப்பம் பழுகி புதுமை செய்கிறார். இயேசுவினுடைய மனித அவதாரமே தொலைநோக்கு பார்வை கொண்டது, எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடியது. இனம், மொழி, நாடு எல்லாம் கடந்து செல்றது. அதற்கு தான் வாழ்ந்த பொழுதே விதை விதைக்கிறார். சீடர்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, மீட்பு இறைமகன் மீது நம்பிக்கை கொண்ட எல்லோருக்கும் மீட்பு உண்டு. எனவே இயேசுவை பின்பற்றி வாழுகின்ற யாருமே இயேசுவின் போதனையை தங்களுடைய சொல்லிலும் செயலிலும் அறிவிக்கின்ற பொழுது இந்த உலகளாவிய எல்லோருக்கும் பொதுவான மறையை, வழியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. இந்த புதுமையிலே ஆயனல்ல ஆடுகளைப் போல் வாடியதால் அவர்கள் மீது இறங்கி செய்தார் என்று நற்செய்தியாளர் பதிவிட்டிருக்கிறார். இந்த இரக்கம், பரிவு அன்பாக, மன்னிப்பாக இயேசு வழியாக கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பகிர வேண்டும், பிறருக்கு கொண்டு செல்ல வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இதை முன்னெடுத்து வைப்போம். அவர் வழியிலே செல்வோம். இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.